எஸ் ஆர் நோ? அப்ப உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னா எதை யூஸ் பண்ணுவீங்க அந்த வேர்டை யூஸ் பண்றதுக்கு? எது நமக்குள்ள யூஸ் ஆகும்? உங்க ஃபுல் பாடி இருக்குது, அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணணும். எந்த பார்ட் ஆஃப் யுவர் பாடியை யூஸ் பண்ணுவீங்க? அந்த வேர்ட் ஆஃப் காட நான் வந்து யூஸ் பண்ணணும். என் ஃபுல் பாடி இருக்குது, எந்த பார்ட் அந்த வேர்ட் ஆஃப் காட யூஸ் பண்ணும்? மவுத் அண்ட் எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். உங்க நாவு, உங்க டங்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஒரு ஒரு இறைவார்த்தையே இருக்குது. உங்க நாவு சுத்தமா இருந்ததுன்னா உங்க ஃபுல் பாடியே சுத்தமாயிடுச்சுன்னு இருக்குது. ஸோ உங்க டங் வந்து எதை பேசணும்? வேர்ட் ஆஃப் காட மட்டும் தான் பேசணும். எனிதிங் அதர் தென் த வேர்ட் ஆஃப் காட் உங்க டங்கு பேசக்கூடாது. அப்ப உங்க ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட மட்டும் நீங்க பேசுனீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்கள யூஸ் பண்ணுவாரு. எனிதிங் ஈவலா பேசுனீங்கன்னா, கோவத்துல நீங்க பேசுனீங்கன்னா யார் உங்களை யூஸ் பண்ணுவா? யார் யூஸ் பண்ணுவா? ஈவலா டெவில் யூஸ் பண்ணும். சோ நீங்க என்ன பேசுறீங்கன்றது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாம் இந்த பென்டகாஸ்ட் டேயோட பிக்சர் பார்த்திருக்கீங்களா? தி அப்பர் ரூம்ல மாதா இருப்பாங்க, சுத்தி அப்பாசில்ஸ் இருப்பாங்க, அவங்க மேல அந்த ஃபயர் இருக்கும். அந்த ஃபயரோட ஷேப் என்ன மாதிரி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? டங். எக்ஸலன்ட் கேரன். ஓகே, டங் நாவின் வடிவத்துல இருக்கும். அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து இறங்குறது வந்து ஒரு டங் ஷேப்ல தான் இருக்கும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் தட் இஸ் கிவன். அந்த டங் நம்ம டங்கு தான். நம்ம வேர்ட் கன்ஃபெஷன்ல தான் நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட்டால ஃபில் ஆகுறோம். நம்ம ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஒரு அம்மாக்கு ஒரு பையன், அவன் ரொம்ப நாட்டி பையன். அவனுக்கு வந்து பேட் ஃப்ரெண்ட்ஸ், பேட் ஹேபிட்ஸ். அந்த அம்மாவால அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க ரொம்ப சேடா இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ப்ரீச்சர் கிட்ட போறாங்க. அவர் ரொம்ப பவர்ஃபுல் ப்ரீச்சர் இருக்கிறாரு. அவர்கிட்ட போனோன்னா அவர் என்ன பண்றாரு, உங்ககிட்ட எதனா கர்ச்சிஃப் இருக்குதா கொடுங்கன்னாரு. அந்த அம்மா கொடுக்குறாங்க கர்ச்சிஃப. அவர் என்ன பண்றாரு, அந்த கர்ச்சிஃப வச்சு கையை தூக்கி ஏதோ ப்ரே பண்ணாரு. ப்ரே பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்க பையன் படுக்கிற தல்காணி இருக்குதுல்ல, பில்லோ இருக்குதுல்ல, அதை இதை வச்சு தைச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் அவர் சொல்ற மாதிரியே செஞ்சிடுறாங்க. செஞ்சுட்டு போய் அவனுக்கு பில்லோ வச்சிடுறாங்க. அவன் வந்து படுக்கிறான். ஒன்னும் சேஞ்ச் இல்ல. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு எப்பொழுதும் போற மாதிரியே போறான். சரி, அவன் நார்மலா லேட்டா தான் வருவான். அவன் நைட்ல தான் வருவான். அவன் எங்கெல்லாம் சுத்திட்டு தான் வருவான். அன்னைக்கு பார்த்தா சீக்கிரம் சாயந்தரமே வரான். ஆனா ஃபுல்லா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட வரான். என்னப்பா ஆச்சுன்ற மாதிரி கேட்டா அவன் சொல்றான், எல்லாரும் என்ன கொல்ல பாக்குறாங்க, எனக்கு வந்து விஷம் கொடுக்க பாக்குறாங்க. அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் சாயந்தரம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கிறான். அவனுக்கு வந்து எல்லாமே நெகட்டிவா தோணுது. அவங்கெல்லாம் அவனை கொல்ல போறாங்க, அவனுக்கு குடுக்குற ஷேர் பண்ற ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாமே பாய்சனு அப்படின்னு தோணி அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு வரான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 2-3 டேஸ் தொடருது. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கே வந்துடுறான் சாயந்தரமே. அவனுக்குள்ள ஸ்லோவா சேஞ்சஸ் வந்து பயங்கர சேஞ்ச் ஆயிடுறான் அந்த பையன். அப்ப இந்த அம்மாக்கு ஒரே ஷாக்கு. ஏதோ ஒரு கர்ச்சிஃப கேட்டாரு, நம்மளும் கொடுத்தோம், அவர் ஏதோ ப்ரே பண்ணாரு, கர்ச்சிஃப்ல இவ்வளோ மேஜிக் மாதிரி ஆயிடுச்சேனோனே அந்த ப்ரீச்சர் கிட்ட போய் கேக்குறாரு, நீங்க என்ன ப்ரேயர் பண்ணீங்க? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஒண்ணுமே பண்ணலமா, இறை வார்த்தையில ஒரு வேர்ட் இருக்குது, யூ வில் ரிசீவ் எனிதிங் when you ask it in my name. ஆண்டவரோட பெயரால நம்ம எதை கேட்டாலும் உங்களுக்கு அது நிறைவா கிடைக்கும்ட்டு இறைவார்த்தை சொல்லுது. இததான் நான் அந்த இடத்துல கிளைம் பண்ணேன்ட்டு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல அந்த அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் நான் எப்பொழுதும் நான் எல்லா ஜெபத்திலயும் யூஸ் பண்ணுவேனே, ஆனா எனக்கு எதுவும் ஒர்க் ஆகலையே, ஆனா நீங்க சொல்லும் போது மட்டும் எப்படி ஒர்க் ஆச்சு? அப்ப ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஹீலிங் பிரேயர் பண்ணும்போது ஹீலிங் நடக்குது, இன்னொருத்தர் ஹீலிங் பிரேயர் பண்ணும்போது அது நடக்கல. ஏன் நடக்கல? அப்ப எங்க இருந்து நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்றோம், எங்க நம்ம அந்த வேர்டை ஸ்டோர் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. ஓகே, நீங்க இந்த டைம் டேபிள்ஸ் எல்லாம் மேக்ஸ்ல படிப்பீங்கல்ல, 1 2s are 2, 3 5s are 15, 4 5s are 20. இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆகுது? உங்களோட மைண்ட்ல.
உங்க மைண்ட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களால அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த என்ன எதிர்பார்த்து நீங்க அந்த வார்த்தையை அனுப்புறீங்களோ அந்த முழுமையை நீங்க காண முடியாது. நீங்க எங்க ஸ்டோர் பண்ணணும் சொல்லுங்க எனக்கு? மைண்ட்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது, நீங்க உங்களோட இருதயத்துல ஸ்டோர் பண்ணணும். இந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பார்த்திருக்கிறீங்களா? இமேஜஸ் இந்த ஃபோல்டர் டு இந்த ஃபோல்டர் போகும்போது இப்படி ஃபைல்ஸ் மூவ் ஆகும். முன்னெல்லாம் பழைய லேப்டாப்ல அதை நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இப்படி மூவ் ஆகும். இப்ப நீங்க எல்லாரும் ஒரு நோட் புக் மெயின்டைன் பண்றீங்க. அனிதா சிஸ்டரும் சபீனா சிஸ்டரும் உங்களுக்கு கொஞ்சம் வேர்சஸ் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த வேர்ஸை பைஹார்ட் பண்றீங்க. பைஹார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வேர்ஸ் எல்லாம் உங்களோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஆனா நீங்க அத ஸ்லோவா என்ன பண்ணணும்னா உங்க ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்ப நடக்கும்னா நீங்க வேர்ட் பை வேர்ட் அந்த வேர்ட் ஆஃப் காட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி நீங்க புரிஞ்சுப்பீங்க? இப்ப ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்றீங்க, வேர்ட் ஆஃப் காட பை ஹார்ட் பண்றீங்க, கன்ஃபெஸும் பண்றீங்க. ஆனா நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? அந்த வேர்ட் எடுத்துக்கணும். ஒரு வேர்ட் நீங்க பழகுற ஒரு வேர்ட், எனக்கு தெரிஞ்சு ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டு கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. கரெக்டா? கிறிஸ்துவை கொண்டு எதுவும் என்னால செய்ய முடியும். அந்த ஒரு இறை வார்த்தையை நீங்க கன்ஃபெஸ் பண்றீங்கன்னா கண்ணை மூடி ஒரு நிமிஷம் வேர்ட் பை வேர்ட் நீங்க வந்து தியானிக்கணும். ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையோட அந்த மிஸ்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த முழுமையான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க எனக்கு நீங்க கத்துத்தாங்கன்னு நீங்க ஜீசஸ் கிட்ட கேட்கணும். கண்ணை மூடி அந்த ஒவ்வொரு வேர்டும் ஸ்டாப் பண்ணி நீங்க வந்து மெடிடேட் பண்ணும்போது அந்த வேர்டு என்ன ஆகும்னா உங்க ஹார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்க ஹார்ட்ல இருந்து நீங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போது அது பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். உங்க மைண்ட்ல இருந்து ஒர்க் ஆகுறதோட யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுறத விட உங்க ஹார்ட்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணும்போது அது பயங்கரமா ஒர்க் ஆகும். ஸோ it is very important to meditate on the word of God. இப்ப நார்மலா வந்து ஒரு ஒரு ஃபெய்த் சர்மன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாருக்குள்ளயும் ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறான். என் பையன் ஒருத்தவங்க நினைக்கிறாங்க என் பையன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான், அவன் படிக்க மாட்டேன்றான். அந்த அம்மா அப்படியே கஷ்டத்துல போகுது, ஒரு 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 ரிட்ரீட்டை போய் அட்டென்ட் பண்ணுது. அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து அந்த ரிட்ரீட் வந்து அந்த மெசேஜ் வந்து என்ன கொடுக்குதுன்னா ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு மெசேஜா இருக்குது. என்னைக்குனா ஒரு நாள் என் பையன் சக்சஸ் ஆயிடுவான், அதுதான் ஹோப் கொடுக்கும். ஹோப் எப்பொழுதுமே வந்து ஃபியூச்சர் டென்ஸ் கூட ரிலேட்டட். ஆனா ஃபெய்த் வந்து பிரசன்ட். இப்பவே நான் அதை பார்ப்பேன், இப்பவே நான் அந்த மேனிஃபெஸ்டேஷனை பார்ப்பேன். சோ ஒரு ப்ராப்ளம்ல இருந்து நான் விடுவிக்கிறதுக்கு நான் வந்து வேர்ட் ஆஃப் காட் தான் என்னோட ஸ்வாடா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஹூ கம்ஸ் டு ஸ்டீல்? யார் வரா திருடுறதுக்கு? திருடன் வரான் திருடுறதுக்கு, தீயவன் வரான். அந்த டெவில் தான் வந்து எல்லாத்தையும் திருடிடுறான். என்னோட சக்சஸ் திருடிடுறான், என்னோட ஹெல்த் திருடிடுறான், என்னோட ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப திருடிடுறான். ஜீசஸ் வந்திருக்கிறாரு இந்த உலகத்துல எனக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஆனா நான் பண்ற சின்னு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஓட்டைய கிரியேட் பண்ணிடுது என்னோட ஃபென்ஸ்ல. அந்த ஓட்டை வழியா அந்த நரி உள்ள வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிடுது. அப்ப நான் அந்த நரிய வந்து அது கூட சண்டை போடணும்னா எனக்கு கரெக்டான வேர்டு தெரியணும். எனக்குள்ள மேக்ஸ் எக்ஸாம் வருது, எனக்கு ஃபியர் வருதுன்னா உடனே நான் சொல்லணும், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கடவுள், என் நீதியின் பலக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஓடி போ பயமே ஓடி போன்னு நீங்க வந்து அந்த ஸ்வாட வச்சு நீங்க அந்த ஈவல நீங்க அடிச்சு தள்ளணும். அதுக்கு அந்த வேர்டை நீங்க மெடிடேட் பண்ணி உங்க ஹார்ட்ல வச்சுக்கணும். இப்ப 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 ட்ரூத்னா என்ன? the truth will set you free. அதாவது இந்த இறை வார்த்தை தான் ட்ரூத். ஓகேவா? the truth will set you free னா ட்ரூத்னா என்ன? அது வந்து மாறாது. அந்த வேர்ட் சொன்னா அது உண்மைதான். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டு கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீனா இன்னைக்கு அது ஒர்க் ஆகும், நாளைக்கு அது வேலை செய்யாது, அப்படி கிடையாது. அது கான்ஸ்டன்ட். என்னைக்கு நீங்க இந்த வேர்ஸை எந்த சிச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ணாலும் இந்த வேர்ட் வந்து ஒர்க் ஆகும் உங்க லைஃப்ல. அதுதான் ட்ரூத். ஆனா மனுஷனோட வார்த்தை எப்படின்னா இன்னைக்கு ஒரு மாதிரி பேசும், நாளைக்கு வேற மாதிரி பேசும். அது வந்து லைஸ், அது உண்மை கிடையாது. கடவுளோட ப்ராமிஸ்
எந்த ப்ராமிஸ் வேணா எடுத்துக்கோங்க. God has great plans for you, plans for you to succeed. என்னை வாலாக்காமல் தலையாக்குகிறார், கீழாக்காமல் மேலாக்குகிறார், கரம் பிடித்து வழி நடத்துகிறார், செய்வது அனைத்திலும் வெற்றி காண செய்கிறார். நீங்க இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க எப்ப யூஸ் பண்ணாலும் நீங்க அந்த வெற்றியை தான் பாப்பீங்க. அதுதான் ட்ரூத், அதுதான் அந்த உண்மை, இதுதான் அந்த வேர்ட் ஆஃப் காடோட வல்லமை. இப்ப இப்ப வந்து நம்ம கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையில காப்பி பண்ணணும். கிறிஸ்து வந்து பல அதிசயங்களை செஞ்சிருக்கிறார், ஓகேவா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, the one who believes in me and follows me can do greater things. அவர் வந்து இறந்தவரே உயிர்த்தெழ செஞ்சிருக்கிறாரு நம்ம லாசர. அப்ப அதை விட பெரிய மிரக்கிள்ஸ் உங்களால செய்ய முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அவரை காப்பி பண்ணணும். இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்து போல நீங்க ஒவ்வொருவரும் மாறணும். அவரை ஃபாலோ பண்ணணும்னா அவரோட வார்த்தைகளை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும், அத வந்து நீங்க கன்ஃபெஸ் பண்ணணும், அத தியானிக்கணும். எதுக்கு கன்ஃபெஸ் பண்ணணும்? யாருன்னா ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா? ஏன் கன்ஃபெஸ் பண்ணணும்? ஏன் அந்த வார்த்தையை கன்ஃபெஸ் பண்ணணும்? ஏன் அந்த வார்த்தையை கன்ஃபெஸ் பண்ணணும்? அப்பதான் ஆன்ட்டி அந்த நம்பிக்கையில வளர முடியும். Yeah, faith comes by hearing and hearing the word of God. கேட்க கேட்க தான் அந்த நம்பிக்கை அதிகரிக்குது எனக்குள்ள, ஓகேவா? அப்ப அந்த ஃபேத் இன்க்ரீஸ் ஆனாதான் என்னால அந்த வேர்டோட ஒரு ஃபுல் பவரை வந்து நான் வந்து பார்க்க முடியும். இப்ப ஃபேத் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அதோட எண்ட் வந்து லவ் தான். ஓகே, எக்ஸிபிஷன் ஆஃப் லவ். அவுட் ஆஃப் லவ் தான் ஜீசஸ் போய் பலருக்கு போய் உதவி செஞ்சார், ஓகேவா? அந்த லவ் வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட இருதயத்துல கடவுளால ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த லவ்வை கொண்டுதான் நான் மத்தவங்கள லவ் பண்ணணும், ஓகேவா? நான் எனக்காக மட்டும் வாழுறது கிடையாது. நீங்கயே அழகா நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க எல்லாருமே இறைவார்த்தையை படிக்கிறீங்க, கத்துக்கிறீங்க, கன்ஃபஸ் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க பதில் சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க எவ்வளவு வளர்ந்திருக்கிறீங்கன்றத நான் உணர்றேன். நான் உண்மையில உணர்றேன். அவ்வளவு அழகா வளர்ந்திருக்கிறீங்க நீங்க ஒருத்தரும். ஆனா இந்த செஷன்லயே கடைசியில அனிதா சிஸ்டர் சொல்வாங்க, இந்த குழந்தைக்கு இதுக்காக ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்குது, நீங்க யார் ரெடியா இருக்கிறீங்க ஜெபம் பண்றதுக்கு? அப்ப அவுட் ஆஃப் லவ் நீங்க ஒருத்தரும் அந்த சோட வச்சு அந்த ஈவில் ஒன்ன தகர்த்தெறிஞ்சு அந்த பர்சனுக்காக நீங்க ஒரு ஹீலிங் பிரேயர் பண்றீங்க, கரெக்டா? இதுதான் அவுட் ஆஃப் லவ். ஆக்ட் ஆஃப் லவ் தான் வந்து உங்களோட கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபெய்த், ஓகேவா? அந்த லவ் டேப் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஃபெய்த் தேவை. ஒரு ரூம் இருக்குது, ரூம் ஃபுல்லா சாக்லேட்ஸ் இருக்குது, ஆனா அந்த சாவி இல்லைன்னா நீங்க எப்படி சாக்லேட் என்ஜாய் பண்ணுவீங்க? அதுதான் இந்த ரூம் ஃபுல்லா லவ் இருக்குது, ஆனா அந்த டோரை திறக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஃபெய்த் வேணும். அந்த ஃபெய்த் எப்படி வரும்? when you hear the word of God continuously. எதை கேக்குறீங்களோ அதை தான் நீங்க நம்புவீங்க. ஒரு நாளையில நீங்க எவ்வளவு அவர் நீங்க வந்து மத்த வீடியோஸ் பாக்குறீங்க, மத்த ரீல்ஸ் பாக்குறீங்க, மத்த கேமிங் சைட்ஸ்ல போய் ஆப்ஸ்ல போய் கேம் ஆடுறீங்க, அவன் கத்துறான், அந்த இது அடிடா இதுடா அதை கேக்குறீங்க. எதை கேக்குறீங்களோ அததான் நீங்க நம்புறீங்க. சோ நீங்க வந்து வேர்ட் ஆஃப் காட் கேட்க கேட்க நீங்க வந்து உங்க ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். அந்த 100% ஃபெய்த் தான் அந்த லவ். அந்த லவ்க்கான டோரையும் உங்களால ஓபன் பண்ண முடியும். அதே சமயத்துல அந்த வேர்ட் ஆஃப் காட்ன்ற சாட கொண்டு அந்த ஈவில் ஒன்னையும் நீங்க வந்து தகர்த்தெறிய முடியும். அதாவது ஜீசஸ் வரும்போதே அவருக்கு எல்லாம், அவர் வந்து அந்த காடோட ஒரு ஸ்டேட்டை விட்டுட்டு மனுஷனா பிறக்கிறாரு. அவரு அந்த ஸ்டேட்ல தான் அவர் வந்து தன்னையே though he was tempted by the evil one, okay, அது போய் அவரை போய் டெம்ப்ட் பண்ணுது, ஆனாலும் அவர் சின் பண்ணல. அந்த மாதிரி உங்களுக்கு டெம்டேஷன் வந்தா கூட நீங்க வந்து அந்த இடத்துல வேர்ட் ஆஃப் காட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு வேர்டு இருக்குது, ரோமன் 6:22. I'm a slave to Christ, free from sin, and the result is eternal life. அந்த வேர்டை நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்கன்னா நீங்க பாவமே பண்ண மாட்டீங்க. அப்ப அந்த டெம்டேஷன்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு கடவுள் உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு ஏற்ப உங்களால நடக்க முடியும். அந்த கடவுளோட அன்பை பிறருக்கு உங்களால கொடுக்க முடியும். உங்க லைஃப்ல
பல சிச்சுவேஷன்ஸ்ல உங்களால விடுதலை காண முடியும். எப்படி? அந்த வேர்ட் ஆஃப் காட் என்ற அந்த ஸ்வாட நீங்க உங்க இருதயத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அந்த இருதயத்துல இருந்து எடுத்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களால அந்த ஈவில் ஒன்ன தகர்த்தர முடியும். ஓகே, எங்க 2-3 பேரு என் நாம யாரு இருப்பா? நீங்க வந்து ஒருத்தவங்கள பத்தி குறை சொல்றீங்க, ஒருத்தவங்கள பத்தி பழி பேச்சு சொல்றீங்க, ஒருத்தவங்க மேல கோவமா பேசுறீங்க. அப்ப உங்க பக்கத்துல யார் நிக்கிறான்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோர் டங் இஸ் கிளீன், யோர் ஃபுல் பாடி இஸ் கிளீன். உங்க வேர்ட்ஸ் நீங்க பியூரா வச்சீங்கன்னா நீங்க வந்து சூப்பர் பாத், ஸ்பா பாத் எடுத்த மாதிரி அது அர்த்தம். ஓகே, சோ நீங்க வந்து நீங்க கத்துக்கிட்டு படிக்கிற வேர்ட் ஆஃப் காட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களோட அந்த ஸ்வாட். அதை வச்சுதான் நீங்க உங்க வார்ஃபேரை ஃபைட் பண்றீங்க அப்படின்றத உங்க பிரெயின் நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அண்ட் உங்க வேர்ட்ஸை வந்து நீங்க கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். நீங்க என்ன கேக்குறீங்கன்றதையும் நீங்க கேர்ஃபுல்லா நீங்க கவனிக்கணும். புரிஞ்சுது பிள்ளைங்களா? Praise the Lord. Praise the Lord, dears. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். Praise the Lord. யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? இல்ல